ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹலோ அழகிகளா. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். சென்னை வாசிகளுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வேறு எங்கேயும் இல்லை, நம்மளோட ஃபோரம் மால் இப்போ நெக்ஸஸ் மால் அப்படின்னு மாற்றிருக்காங்க. வடபழனியில் இருக்கிறது பலாசோ ஸ்க்ரீன் தான். ஆக்சுவலாக நாங்கள் டிக்கெட்ஸ் எதுவும் வாங்கலை, ஸ்க்ரீன் உள்ளே அப்படியே போயிட்டோம். நாங்கள் எங்கள் குட்டி தங்கம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் நாங்கள் ஃபன் சிட்டியில் வந்து விளாடுறதுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் மெயினாக. பட் அந்த பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி விளாட ஆரம்பிச்சிட்டார் அவர். ஒரு வழியாக எஸ்கலேட்டரில் நாங்கள் டாப் ஃப்ளோரில் இருந்து ஃபன் சிட்டி மால் அங்கே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நாங்கள் தேட ஆரம்பித்தோம். சரி, குட்டி தங்கத்துக்கு என்ன கேம் கரெக்டாக இருக்கும். அவருக்கு அப்ராக்சிமேட்டாக 2 years ஆகி 1 or 2 months ஆகுது. ஸோ எந்த விளையாட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் போனோம். நிறைய கேம்ஸ் இருந்தது ஆக்சுவலாக. பட் எதுவுமே வந்து அவர் விளையாடுற ரேஞ்சுக்கு இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ப்ளஸ் அவர் அவ்வளோவா எக்ஸைட்டும் ஆகலை எந்த கேம்ஸ்க்குமே. ஸோ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் உள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு. டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் இருந்தது. மோஸ்ட்டாக எல்லாமே பே பண்ணி விளையாடுற கேம்ஸாக தான் இருந்தது. பட் ஏதாவது சின்ன சின்ன ஹார்ஸ் ரைடு மாதிரி இல்லை குட்டி கார் மாதிரி அது வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் தம்பியை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாரு, அவனுக்கு எதுவுமே பெருசாக எக்ஸைட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சு. நிறைய ஓப்பன் ஸ்பேஸும் இருந்தது குழந்தைங்க விளையாட. அண்ட் இது யாரும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலை ஆசச். சரி, இதை கண்டுபிடிச்சிட்டு என் வீட்டுக்கார சரசரன்னு பையனை கீழே கூட்டிகிட்டு போயிட்டார் எங்கள் குட்டி தங்கத்தை. அண்ட் இவருக்கு வந்து இந்த மாதிரி காரு இல்லை சைக்கிள் அந்த மாதிரியான விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் டக்குன்னு கீழே வந்து இந்த ஜீப்பில் வந்து ஒரு ரவுண்டுக்கு 100 rupees. அதாவது ஒரு ரவுண்டுனா லைக் 2 சர்க்கிள் அடிப்பாங்க பேஸ்மெண்ட், அதாவது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரையே. அதுக்கு ஒரு 100 rupees அங்கே நம்ம பே பண்ணோன்னா. ஸோ அது மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மேலே தான் இருந்தேன். நான் கீழே போகிறதுக்குள்ளே டக்குன்னு குழந்தைய உட்கார வச்சு இந்த கேமுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக விளாண்டுட்டு இருந்தான் இதை. எங்கள் குட்டித்தவங்க எவ்வளோ எக்ஸைட் ஆகி விளாண்டுட்டு இருந்தாருன்னா, அவர் இறங்கவே மாட்டேன்ட்டார். அடுத்த குழந்தைய உட்கார வைக்கணும் அடுத்த ரவுண்டுக்குன்னா கூட அவர் இறங்கவே இல்லை. ஸோ அதனால் அவர் ஆசைக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தோம் அவரை வச்சுட்டு. ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தார். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரியும் இருக்குது. அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு எக்ஸாக்டாக தெரியல. நிறையா பேர் பேரண்ட்ஸும் உட்காந்து இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுலேயும் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறமா இன்னொரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி நடுவில் ஒன்று இப்போ போட்டிருக்காங்க. அது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு எக்ஸாக்டாக தெரில. பட் அதுவும் வந்து நிறைய பேர் விளாண்டாங்க. அதுவும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக. சரி, அடுத்து நான் சரசரன்னு கீழே போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை எங்கிட்டே இருந்தான், திருப்பி ஒரு ரவுண்ட் போகணுன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், நானும் இன்னொரு வாட்டி ஒரு ரவுண்டுக்காக அவனை உட்கார வச்சு பே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் இப்படி தான் வந்துட்டு எங்கள் டே ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபோரம் மாலில், ஃபுல் எக்ஸைட்டடாக. இது இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.